1917 முதல் உலகப் போரின் அகழிகளில் 2 வீரர்களின் காலில் குண்டு பாய்ந்தது. ஒருவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மற்றவன் அங்கேயே சேற்றில் கிடந்தான். மருத்துவமனையில் சுத்தமாக பராமரிக்கப்பட்ட அந்த வீரன் இறந்துவிட்டான். அவனது காயத்தில் கேங்க்ரீன் விஷம் பரவி மருத்துவர்களால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. 7 நாட்களுக்குப் பிறகு மருத்துவப் பணியாளர்கள் 2வது வீரனை கண்டுபிடித்தனர். அவன் உயிருடன் இருந்தான். ஆனால் காயத்தை பார்த்ததும் எல்லோருக்கும் குமட்டியது. அவனது கால் ஆயிரக்கணக்கான வெள்ளை மேகட்ஸ் புழுக்களால் நிறைந்திருந்தது. டாக்டர் வில்லியம் பேர் அருவருப்புடன் அந்த புழுக்களை தண்ணீரால் கழுவினார். கீழே எலும்பு தெரியும் என நினைத்தனர். ஆனால் புழுக்கள் அகன்றதும் சுத்தமான இளஞ்சிவப்பு தோல் இருந்தது. மருத்துவர் வியந்தார். சேற்றில் அழுகிய சிப்பாய் பிழைத்தான். எப்படி? ரகசியம் அந்த புழுக்களில் இருந்தது. மேகட்ஸ்களுக்கு ஒரு சிறப்புண்டு. அவை இறந்த சதையை மட்டுமே உண்ணும். உயிருள்ள சதையை அவை தொடுவது கூட இல்லை. அது மட்டுமல்ல, இந்த புழுக்கள் வாயிலிருந்து ஒரு ரசாயனத்தை வெளியிட்டு பாக்டீரியாவை அழிக்கும். அவை அந்த காலத்தின் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள். இதன் பிறகு அமெரிக்க மருத்துவமனைகளில் மாகட் சிகிச்சை தொடங்கியது. மருத்துவர்கள் புழுக்களை வளர்த்து நோயாளிகளின் காயங்களில் விட்டனர். ஆன்டிபயாட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதும் நாம் இவற்றை மறந்தோம். ஆனால் இன்று ஆன்டிபயாட்டிக்ஸ் பலன் அளிக்காததால் மருத்துவர்கள் மீண்டும் புழுக்களை பயன்படுத்துகிறார்கள். சில சமயங்களில் நாம் அசுத்தம் என்று கருதுவது இயற்கையின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆகும். அறிவியல் கதைகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சந்தா மூலம் மட்டுமே சுவாரஸ்யமான அறிவியல் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்.